டேஸ்ட் அண்ட் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ஸ் மாதாந்திர மாதவிடாய் சுழற்சி நடப்பதற்கும் ஏதாவது சாப்பிட்டு அந்த பொருள் செரிமானமாகாமல் வயிற்று வலி உண்டாவதற்கும் ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுக்குமே ஒரே விளக்கம்தான் பொருந்தும். இதை தொடர்ந்து கேட்குறதுக்கு முன்னாடி ரோமன் லெட்டர் 6 ஆடியோ 24 ரோமன் லெட்டர் 1 29 அதில் 1 2 3 சப்டிவிஷனும், பிறகு ரோமன் லெட்டர் 1 அதில் ஆடியோ 31 இது எல்லாத்தையும் கேட்டு தெளிவடைஞ்சிட்டு இதை தொடர்ந்து கேட்டால் பூரணமான விளக்கம் கிடைக்கும். உப்பினுடைய செயலானது எல்லாத்தையும் கரைச்சி செரிமானத்துக்கு பயன்படுவது மட்டுமல்ல, உடம்பினுடைய ஃப்ளெக்சிபிலிட்டிக்கும் அது ஆதாரம். ஒரு நரம்பை விரிக்கணும், குடல்களை சுருக்கணும், விரிக்கணும் அப்படின்னா அதுக்கு உப்பு தான் ஆதாரம். அதாவது உப்பு நீர் ஆதாரம். உப்பு அல்லது உப்பு தண்ணீரானது நம்ம ரத்தம் அதை டைல்யூட் ஆக்கி திக்னஸை குறைச்சி அதனுடைய ஓட்டத்தை தூண்டிவிடும். அதே நேரத்தில் தசைகளையும் நரம்புகளையும் குடல்களையும் விரிக்க வைக்கும். இப்போ இந்த டைல்யூட்டான ரத்தம் அதனுடைய ஓடும் வேகமும் அதிகமாகும், அது ஓடக்கூடிய நரம்புகளுடைய இடமும் ஸ்பேஸும் விரிவடையும் உப்புனால. இப்போ உப்பை சாப்பிட மண் தன்மையை கரைச்சி திரவ நிலைக்கு கொண்டு வந்து அதனுடைய ஓட்டத்தை தூண்டிவிடும். அதாவது இலக்கியாக பயன்படும். இப்போ உப்பு தண்ணீரை குடிச்சிட்டோம் அப்படின்னா அது குடல்களை திறந்து விட்டு, மலவாய் திறந்து விட்டு அது சுகமான பேதியை உண்டு பண்ணும். இது உப்பினுடைய இயல்பு. அல்லல் இல்லாமல் குழாய்களை திறக்க வைக்கும், அதே ஒரு ஓட்டத்தையும் தூண்டி வரும். ஆனால் சுண்ணாம்பினுடைய இயல்பு வேறு. இது ஏற்கனவே முன்னாடியே பேசியிருக்கோம். சுண்ணாம்பு ஓட்டத்தை அபரிவிதமாக தூண்டிவிடும், அதே நேரத்தில் அந்த இடத்த ரணம் பண்ணிடும். ஏன்னா அந்த சுண்ணாம்பினுடைய இயல்பு என்ன, இருக்கிற எண்ணெயை எரித்து ஃபியூலாக மாற்றி அந்த இடத்துல அந்த ஃபியூலையும் எரித்து சூட்டை அதிகம் பண்ணிவிடும் அந்த இடத்துல. உப்பு நீரோ அல்லது உப்போ உறைஞ்சி தங்கியிருக்க அந்த ஸ்டேச்சுரேட்டட் ஃபேட்டை, கொழுப்பை உருக்கி எண்ணெயாக மாற்றிடும், ஃபியூலாக மாற்றாது. அது அதாவது பயோ கேஸாக மாற்றாது. சுண்ணாம்பு தான் அடுத்த நிலைக்கு அதை கொண்டு போகும். இது உறைஞ்சி நிற்கிற வளலையை எண்ணெயாக மாற்றிடும். அது கொழுப்பு அமிலங்களாகவும் எண்ணெயாகவும் மாற்றிடும். இப்போ அதிலிருந்து பிரிஞ்ச இந்த ஸ்டேச்சுரேட்டட் ஃபேட்லேருந்து, ஸ்டேச்சுரேட்டட் ஃபேட்னா வெறும் கொழுப்புன்னு மட்டும் நினச்சிக்க வேண்டாம், தசையும் ஸ்டேச்சுரேட்டட் தான். எதெல்லாம் திடத்தன்மையில் இருக்கோ அந்த திடப்பொருளிலிருந்து கரைச்சி, திடப்பொருளை உப்பானது கரைச்சி ஒரு கோல்ம நிலைக்கு கொண்டு வந்து அதில் இருக்கிற எண்ணெயை வெளியில் கொண்டு வந்து அதில் இருக்கக்கூடிய நீரையும் வெளியில் கொண்டு வந்து ரெண்டையும் பயன்படுத்தி அதே பொருளை கரைச்சி அந்த திடமான பொருளை முடிஞ்ச வரை ஒரு கோல்ம நிலைக்கு, ஓட்டத்துக்கு ஆட்படக்கூடிய இயக்க நிலைக்கு அதை கொண்டு வந்துடும். இந்த கரைஞ்ச நிலையான திடமான சதையிலிருந்தோ கொழுப்புல இருந்தோ கரைஞ்சி உருகி வெளியில் வந்த எண்ணெயானது லூப்ரிகண்டாக செயல்படும். அதுலேருந்து வெளியில் திரவமானது ஓட்டத்தை தூண்டிவிடும். திடப்பொருளை விட திரவத்துக்கு ஓடக்கூடிய இயல்பு அதிகம். இப்போ உப்பானது ஒரு திடப்பொருளை கரைச்சி அது உள்ளடங்கிய அந்த பொருளில் உள்ளடங்கிய எண்ணெயை வெளியில் கொண்டு வந்து அந்த பொருளை ஓட செய்யக்கூடிய அதனுடைய பாதை, இப்போ ஓடக்கூடிய பாதையெல்லாம் ஸ்மூத்தாக ஆகக்கூடிய ஒரு லூப்ரிகண்ட்டாக பயன்படுத்திக்கிடும்.
அந்த திடப்பொருளிலிருந்து வெளிவந்த நீரை அதே திடப்பொருளை கரைப்பதற்கும் பயன்படுத்திக்கும், அந்த திடப்பொருளை இயக்க நிலைக்கு உட்படுத்தக்கூடிய பொருளாகவும் மாற்றி விட்டோம். இப்போ மாதவிடாய் நடக்கும்போது முட்டை திடப்பொருள் தான், உருவத்துக்கு உட்பட்டது அல்லவா. ரத்தத்தை விட திக்கானது அது. கிட்டத்தட்ட தசைக்கும் ரத்தத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும். ஆனால் அதுவும் சாலிடு தான். இப்போ ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சு, அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்கும் போது அப்படின்னா அந்த கருப்பை எம்டியாக இருக்கும். இந்த எம்டியான பையில் ஒன்றும் இருக்காது. ஆனால் அதில் பைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உதிரம் சேர்ந்து அந்த உதிரத்திலேருந்து இந்த உதிரத்துக்கும் தசைக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த கருமுட்டையானது உற்பத்தியாக ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் நாள் இன்னும் உள்ள தங்கினா அது சதையாக மாறிடும், அதாவது ஒரு பிண்டமாக உருவாகிடும், குழந்தையாக உருமாறும். அந்த மாதிரி ஒரு தன்மையில் அது இருக்கும். கிட்டத்தட்ட சதை அந்த மாதிரி நிலையில் இருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லாத இடத்துல உருவமாக இல்லாமல் திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் திடப்பொருளாக மாறிட்டே வருதுன்னா உப்புக்கு நேர் எதிர் இது. உப்பு உருவமாக இருக்கிற திடப்பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக திரவ நிலைக்கு இயக்க நிலைக்கு மாட்டிகிட்டே வரும். ஆனால் கருப்பையில் இந்த வெறும் வெற்றிடமாக இருந்த கருப்பையில் சேர்ற உதிரமானது திரவ நிலையிலிருந்து மெல்ல 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 திடநிலைக்கு மாறிட்டே வருது. அப்போ இது உப்புக்கு எதிர் செயல். அதனால் இது சுண்ணாம்பு அல்லது ஜிப்சத்துடைய வேலை, காரத்தினுடைய வேலைன்னு வச்சுக்கலாம். அப்போ கருப்பைக்குள்ளே வெறும் வேக்குவம் மட்டும் இருந்தது, வெற்றிடம் இருந்தது 28 நாளுக்கு அப்புறம். இந்த 28வது நாள் முடிஞ்ச பிற்பாடு மெல்ல 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 உதிரம் சேர ஆரம்பித்து இந்த 13, 14வது நாள் அந்த மாதிரி வரும்போது அதில் முட்டையானது உருவாக ஆரம்பித்து அங்கே காரத்தன்மை கூடிகிட்டே வரும், அதாவது உஷ்ணம் கூடிகிட்டே வரும். காரம் சுண்ணாம்பு அப்படின்னா உஷ்ணத்தை உள்ள அடக்கி இருக்கும். இது கருப்பையினுடைய இயல்பு. காரத்தை பெருக்கிட்டே வரும். அந்த 15 நாளுக்கு அப்புறம் அதே காரம் மீறி போய் உஷ்ணம் மீறி போய் அந்த சுண்ணாம்பு அந்த முட்டையை உடைச்சிரும். இது கடைசி சைக்கிள்ஸில் 4வது வாரத்தில் அதே முட்டையை இது கரைச்சி வெளியில் சிதைச்சு கொண்டு வந்துடும். இது காரம் ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யுங்கிற மாதிரி சுண்ணாம்பினுடைய செயல் தான் கருப்பைக்குள்ளே நடக்கும். இப்போ கருப்பைக்குள்ளே இயல்பாக சூடு எப்போ இருந்துகிட்டே இருக்கும், அதாவது சுண்ணாம்பு தன்மை இருந்துகிட்டே இருக்கும். எப்படி மூலாதாரத்தில் சுண்ணாம்புத்தன்மை இருக்கிற மாதிரி விந்து மூலாதாரத்தில் குண்டலினியாக சுண்ணாம்புத்தன்மை இருக்கிற மாதிரி கருப்பைக்குள்ளேயும் சுண்ணாம்புத்தன்மை எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். இதுவே மலக்கட்டு இருக்கிற தேகமாக இருந்தால் மூளை வன்னியும் சேர்ந்துடும். இந்த மூளை வன்னிக்கும் மூளை குண்டலினிக்கும் இருக்கிற வித்தியாசம் ஏற்கனவே பேசியிருக்கோம், இந்த ஆடியோ கேட்டுக்க வேண்டியது. இந்த மூளை வன்னின்னா கீழே தேங்குற சூடு. ஏற்கனவே கருப்பைக்குள்ளே சைக்கிள் டேட் 0 ஆரம்பித்து சுண்ணாம்புத்தன்மை உள்ளுக்குள்ளே காரத்தன்மை கூட்டிகிட்டே இருக்கும். இதில் மலச்சிக்கலும் உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா மூளை குண்டலினி உள்ளுக்குள்ளே தேங்கிட்டே இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய சூடான வாயு இப்போ சுண்ணாம்புக்கு வலு சேர்த்து 2 மடங்கு காரத்தன்மை அதிகமாகிடும். 2 மடங்கு காரத்தன்மை அதிகமாகிறதுனால முதல் வகை காரத்தன்மை வயிற்றில் கருப்பைக்குள்ளேயே உருவான சுண்ணாம்பு. அது இரத்தத்திலிருந்து உற்பத்தியான சுண்ணாம்பு. அது வேற. இது சுத்தமான சுண்ணம்னு கூட வச்சுக்கலாம், ஜிப்சம் கிடையாது. இது சுத்தமான சுண்ணம் அப்படின்னு வச்சுக்கலாம். உதிரத்திலேருந்து உருவாகுது. கிட்டத்தட்ட உதிரம் அறுவடை நிலைக்கு கிட்டத்தில் ரொம்ப நெருங்கினது தான். அது சாலிட் இல்லவே, லிக்விட் தானே. இப்போ இந்த உதிரத்திலிருந்து பிரிஞ்ச அல்லது உதிரத்தில் உள்ளடங்கிய சுண்ணாம்பு தான் அந்த உதிரத்தையே தசையாக பிண்டமாக கருமுட்டையாக மாற்றும். இது ஒன்று. ஆனால் இந்த மூளை வன்னி மலசிக்கல்லேருந்து உண்டாகக்கூடிய அந்த மூளை வன்னி ஹாட் ஏர், சூடாக இருக்கும், அபான வாயு. இந்த வாயு சுத்தமான ஜிப்சத்துலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற வாயு. இதுக்கும் ரத்தத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது.
சாப்பிட்ற உணவுலேருந்து சத்தானது உடம்பு கிரகிச்சு அந்த சத்து ரத்தமாக மாறுது, அசத்து மலமாக போயிடுது. இது அண்டக்கல் உற்பத்திங்கிற ஆடியோவில் இதை பேசியிருப்போம். அதாவது ஒரு உணவுலேருந்து சத்தானது பூநீரானது செரிக்கப்பட்டு, அதாவது உப்புத்தன்மையானது செரிக்கப்பட்டு உடம்புக்குள்ளே போய் ரத்தமாக தசையாக அடுத்தடுத்த தாதுக்களாக உருவாகுது. சத்து இல்லாமல் உப்பு இல்லாத ஜிப்சம் வந்து பூமியாக இருந்தால் கீழே சேகரமாகி அடியில் அண்டக்கல்லாக தங்கிடும். மனுஷனாக இருந்தால், உயிர் விலங்குகளாக இருந்தாலும் சத்தானது உப்பானது உடம்புக்குள்ளே அடுத்தடுத்த தாதுக்களாக ரசமாக ரத்தமாக தசையாக அடுத்தடுத்த தாதுக்களாக உடம்புக்குள்ளே போய் சேரும். இந்த எண்ணெய் இல்லாத உப்பு இல்லாத ஜிப்சமான அசத்தான மலமானது ரத்தம் வழியே வெளியில் போயிடும், மலஜலமாக போயிடும். இந்த அசத்தான மலம் உள்ள தங்க ஆரம்பித்து நாள்பட நாட்களை உள்ளுக்குள்ளே சூடு அதிகமாகிட்டே இருந்தால் அதிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகிற வாயுவில் வந்து உப்பு இருக்காது, எண்ணெய் இருக்காது. கருப்பப்பைக்குள்ளே ரத்தத்திலிருந்து ப்ரொடியூஸ் ஆன வாயுவில் உப்பு இருக்கும், சுண்ணாம்பு இருக்கும். ஏன்னா அது உணவிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்ட சத்தான உப்புலேருந்து விளைஞ்சது, பூநீர்லேருந்து விளைஞ்சது. அப்போ அதுக்குள்ளே கரைக்கிற தன்மையான உப்பு இருக்கும், காரத்தன்மையான சுண்ணாம்பு அதுக்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த மூல வன்னியிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய இந்த அபான வாயுவில் எண்ணெய் இருக்காது, உப்புத்தன்மையும் இருக்காது. அதாவது கரைக்கிற தன்மையான உப்புத்தன்மை இருக்காது, எண்ணெய் இருக்காது. சூடான வாயு தான் ட்ரை ஆக்கி டீஹைட்ரேட் ஆக்கி ஒரு பொருளை கிராக் ஆக்கி உடைக்கிற பொருள் மட்டும்தான் இருக்கும். அந்த பொருளை கரைக்கக்கூடிய தன்மை அதில் இருக்காது. இந்த கர்ப்பப்பையில் டேட் 0லேருந்து ஆரம்பித்து 28 தேதி வரைக்கும் உற்பத்தியாகி அதே முட்டையை வந்து வளர்த்து அந்த முட்டையை வந்து மறுபடி சிதைச்சு வெளியில் கொண்டு போகக்கூடிய இந்த சுண்ணாம்புக்கு சுத்த கரண்ல பேர். இது பிராணன். ஆனால் இந்த மூலாதாரத்திலிருந்து மலச்சிக்கலால் உற்பத்தியாகிற மூல வன்னியிலிருந்து அபான வாயு மேலே ஏறி வந்து கர்ப்பப்பையை தாக்குறது இந்த மூல சூடு, சுத்த அபானன், வெறும் சூடு. இது வந்து அசுத்த கனல். இந்த அசுத்த கனல் என்ன பண்ணும், ஒரு பொருளை ட்ரை ஆக்கிடும், வறண்டு போக செய்யணும். அது 2-3 பீஸாக உடைச்சிரும், கரெக்டாக உரைச்சிடும், டைல்யூட் பண்ணாது, கிராக் ஆக்கிடும். இந்த அபானன் போய் கர்ப்பப்பைக்குள்ளே சேர்ந்துச்சுன்னா, அதாவது மலச்சிக்கல் இருக்கக்கூடிய தேகமாக இருந்தால் இந்த கருப்பையை போய் இந்த அபான வாயு தாக்கும்போது இந்த கருப்பையில் உள்ளுக்குள்ளே அகப்பட்ட கருமுட்டையில் இருந்த சுத்த கனலை இது கெடுத்து அதில் டைல்யூட் ஆகக்கூடிய இயல்பை கெடுத்து அதை ட்ரை ஆக்கி கிளாட் ஆக்கிடும் அல்லது கிராக் ஆக்கிடும். இதே நேரத்தில் இதே அபான வாயு என்ன பண்ணிடும், இந்த கர்ப்பப்பையான ஓவரியும் அளவு சுருங்க வச்சுருங்க. ஏன்னா டீஹைட்ரேட் ஆகுது இல்லை, அதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியை குறைச்சிரும். 28வது நாள் வந்து அது விரிஞ்சு கொடுத்து அந்த கருப்பையில் ஆகப்பட்ட முட்டை அது வந்து வேஸ்ட்டாக வெளியில் போகணும். வெளியில் போகணும்னா அந்த வாசல் விரியணும். வாசல் விரியணும்னா உப்பு வேணும், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். இந்த அபான வாயு போய் என்ன பண்ணிடுது, சுத்தக்கனலுக்கு எடுத்து அதனுடைய கரைக்கும் திறமையை மாற்றி அதை வந்து அடுத்த நிலையான வெளியில் போக வேண்டிய முட்டையாக வைக்காமல் ட்ரை ஆக்கி கிளாட் ஆக்கி உள்ளுக்குள்ளே தக்க வச்சிருது. இதில் பிசிஓடி ஸ்டார்ட் ஆகும், நீர் கட்டி ஸ்டார்ட் ஆகும். இது பின்காலத்தில் யூட்ரஸ் கேன்சர் டியூமராகவும் மாறிடும். இப்போ மூலவன்னி இது எல்லாத்துக்கும் காரணம். இப்போ மலச்சிக்கல் இருக்கப்படாது. அப்படி பிசிஓடி டியூமர்ஸு கிளாட்ஸு இதெல்லாம் உற்பத்தி ஆகலை அப்படின்னாலும் குறைஞ்சபட்சம் இந்த மலச்சிக்கல் என்ன பண்ணிடும், மேலே ஏறி வந்து கருப்பையினுடைய வாசலையாவது ட்ரை ஆக்கிடும். அது அதோடைய ஃப்ளெக்சிபிலிட்டியை கெடுத்துரும். குறைஞ்சபட்சம் அதையாவது பண்ணிடும். தீவிரமான மலச்சிக்கலாக இருந்தால் அந்த பிசிஓடியை கண்டிப்பாக உருவாக்கி வயிற்று வலியை கண்டிப்பாக உருவாக்கும். இல்லைன்னா அதே வாயு குறைஞ்சபட்சம் அந்த வாசலையாவது சுருக்கி, ஓவருடைய வாசலையாவது சுருக்கி வெளியே போக வேண்டியதை வெளியே போக விடாமல் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை கெடுத்து ட்ரைனக்ஸை உண்டாக்கிடும். இப்போ உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் இருந்தால் தான் ஒரு இடத்துல ஒன்று நகரும்.
ப்ரெஷர் இல்லாமல் ஃபோர்ஸ் இல்லாமல் எதுவும் நகர்றது இல்லை. இப்போ கர்ப்பப்பையிலிருந்து இந்த முட்டையும் வேஸ்ட்டும் வெளியில் போகணும் அப்படின்னா அங்கே ப்ரெஷர் உண்டாகணும். ப்ரெஷர்னால் அழுத்தம், வாயு, நெருப்பு, சூடு, சுண்ணாம்புத்தன்மை, உப்புத்தன்மை எப்படி வேணால் வச்சுக்கலாம். மொத்தத்தில் அங்கே வாயு, ஒரு சூடான வாயு உற்பத்தி ஆகணும். குளிர்ச்சியான எல்லா பொருள்களும் ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ சூடான வாயு இருந்தால் தான் எல்லா பொருளும் நகரும். ரொம்ப சூடான வாயு இல்லை, அதே எல்லா பொருளையும் டீஹைட்ரேட் ஆக்கிடும். அந்த சூடான வாயு இல்லை. இப்போ ஸ்டீம் என்ஜினில் ஓடுது இல்லையா, நீராவி மாறினா நீர் மேலே சூடுபடுத்தும் போது அதில் நீராவி உண்டாகி அப்போது அந்த நீராவி இயக்கத்தை தூண்டி விடுது. இப்போ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியோடு இருக்கக்கூடிய வாயு, இந்த வாயு உள்ள உற்பத்தியாகி அது நகர்த்தணும். உள்ளே இருக்கிற பொருளை வெளியில் புஷ் பண்ணி தள்ளணும். இப்போ புஷ் பண்ணி தள்ளணும்னா வாசல் திறக்கணும். கீழே மேலே 2 இடத்துலையும் புஷ் பண்ணணும் அப்படின்னா நம்ம உதரவிதானம் சுருங்கணும். இது உதரவிதானங்கள் தலைப்பில் பேசியிருப்போம். இது ரோமன் லெட்டர் 1 ஆடியோ 31. இது உதரவிதானம் மெட்டபாலிசம் அப்படிங்கிற தலைப்பில் செரிமானம். நம்முடைய உதரவிதானமானது செரிமானத்தையும் சுவாசிக்கிறதையும் நுரையீரல் செயல்பாட்டையும் இதயத்தினுடைய செயல்பாட்டையும் நம்மளுடைய பபல் மூமெண்ட்ஸையும் எப்படி கட்டுப்படுத்துதுன்னு அதில் விவரமாக இருக்கும். இதை முதல்ல கேட்டு தெளிவுபடுத்திக்க வேண்டியது. அப்போ உள்ளே இருக்கிற வேஸ்ட் வெளியில் போகணுன்னா 3 நடக்கணும். உதரவிதானம் சுருங்கணும், அதாவது வயிறு சுருங்கணும். சுருங்கினா தான் இந்த புஷ் பண்ணவே முடியும். வயிறு விரிஞ்சால் புஷ் பண்ணாது, சுருங்கணும். இந்த உதரவிதானம் சுருங்கி அந்த ப்ரெஷர் தான் கீழ் நோக்கி முட்டையும் வேஸ்ட்டையும் வெளியில் தள்ளும். இதை தள்ளும்போது கருப்பையினுடைய வாசலானது விரிஞ்சு கொடுக்கணும், அப்போ தான் போக முடியும். அந்த வாசல் ட்ரை ஆகி ஒட்டிட்டு இருந்ததுன்னா, இறுகி போய் இருந்ததுன்னா இது புஷ் பண்ணுறதெல்லாம் வெளியில் போகாது. போகிறது என்ன பண்ணும், ரிட்டன் ஆகி மேலேயே தாக்கும். ரிட்டன் ஆகி மேலேயே தாக்குறதுனாலையும் உள்ளுக்குள்ளேயே அந்த வாயு சுழண்டுகிட்டே இருக்கிறதுனால வெளியில் போகலை அப்படின்னா இடம் பத்தலை. அதுக்கு போக நினைக்குதா, வாசல் அடைஞ்சு போய் கிடக்கு. இப்போ போகலைன்னா உள்ளுக்குள்ளேயே மோதிக்கிட்டே இருக்கும். இந்த மோதல் வயிற்றில் கடுமையான வலியை உண்டு பண்ணும். இது சூதக சூளைன்னு பேர். மூளை வன்னியிலிருந்து உற்பத்தியாகிற வாயு ஒரு பக்கம் இந்த ஓவரனுடைய வாசலை ட்ரை ஆக்கி ஒட்ட வச்சிருது, அது ஒரு பக்கம். உள்ளுக்குள்ளே குடலுக்குள்ளே தங்கி இருக்கிற உணவும் மலமும் இடத்தை அடைச்சிக்குது. அதனால குடல் சுருங்கி விரிய முடியறதில்ல, உதரவிதானமும் சுருங்கி விரிய முடியறதில்ல. இப்படி மலச்சிக்கல் இருக்கிற தேகமாக இருந்துச்சுன்னா அந்த மலச்சிக்கல் இருக்கக்கூடிய தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு சந்ததி உருவாச்சுன்னா அதுக்கு பிறப்பிலே இந்த தொந்தரவு வரும். இது இயல்பு. இது பிள்ளைய கர்மாவை பெற்றவங்களே உண்டு பண்ணுறதுங்கிற மாதிரி. அவன் தலைவிதியை பிறக்கும்போது இந்த மாதிரி சிக்கலாக மாற்றி விட்டுறது. சரி, இதை சரி பண்ணுறதுக்கு உடலில் இருக்கக்கூடிய உறுப்பான உதரவிதானமே என்ன பண்ணும், உதரவிதானம் சுருங்கி அதனுடைய டோமுங்கிற அந்த கோம்பு வடிவு சேப்பை அடையும் போது நுரையீரலானது அதில் இருக்கக்கூடிய காற்றை வெளியேற்றும். அதாவது ரேசகம் நமக்கு நடக்கும். அதே நுரையீரலுக்குள்ள காற்றை நம்ம உள்ளெடுக்கும் போது உதரவிதானமானது கீழ் நோக்கி அழுந்து ஃப்ளாட்டாக வந்துடும். ரிப்கேஜ் கீழே ஃப்ளாட்டாக வந்துடும். அங்கே இடம் கிடைக்கும். இந்த இடத்துல நுரையீரலானது விரிஞ்சு காற்றை நிரப்பிக்கும். இந்த விரிஞ்ச காற்றுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கால்சியமானது, ஆக்சிஜனானது இதயத்துக்கு போகும். அந்த ஆக்சிஜன் அல்லது சுண்ணாம்பு வச்சுக்கோங்க, இது இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தை செருக்கி வைக்கும், அல்லது நல்ல ரத்தமாக மாற்றும், தூய்மையாக மாற்றும். இப்போ இந்த தூய்மையான ரத்தமானது உடம்புக்கெல்லாம் போயிட்டு எல்லா செல்களுக்கும் போய் உயிரோட்டத்தை கொடுக்கும். செல்கள் சுறுசுறுப்பாக இருக்கும். இப்படி இல்லை அப்படின்னா வயிறெல்லாம் வாயு நிறைஞ்சு கிடக்கு. கீழே உதரவிதானம் சுருங்க முடியாத அளவுக்கு மலச்சிக்கலும் நீர் சிக்கலும் மூளை வன்னியிலிருந்து உருவான வாயுவும் அடைஞ்சிருக்கு. இப்போ சுருங்க முடியாது. அந்த 3 நாள் சைக்கிள்ஸ் நடக்கும்போது வயிற்றுக்குள்ளே ஓவரிஸ்குள்ளே வாயு ப்ரொடியூஸ் ஆகிரும். இந்த ப்ரொடியூஸ் ஆன வாயு இயல்பாக நடக்கிறது இல்லை, அந்த 3 நாள் மட்டும் விசேஷமாக நடக்கிறது. இது என்ன பண்ணிடும், உள்ளுக்குள்ளே ஸ்பேஸ் பத்தாது.
ஸ்பேஸ் பத்தாதனால வெளியில் போக துடிக்கும். ஆனால் அந்த ஓவரனுடைய வால்ஸ் வந்து ட்ரை ஆகிருக்கு அல்லது சுருங்கி போயிருக்கு, சூடில் சுருங்கிடுச்சு அப்படின்னா வெளியில் போகாமல் உள்ளுக்குள்ளேயே வலியை உண்டு பண்ணும். இந்த வாயு இடம் பத்தாமல் கீழேயும் அழுத்தும் மேலேயும் அழுத்தும், விரிவடைஞ்சிட்டே இருக்கும், பிளாட்டிங்கே ஆயிடும். வயிறு வந்து ஊதுன மாதிரி ஆகிடும், அந்த கர்ப்பப்பை வீங்கிக்கும், வீங்கி தான் வெளியில் போகும், பிளாட்டிங்காக இருக்கும். இந்த பிளாட்டிங் என்ன பண்ணும், உதரவிதானத்தை மேல் நோக்கி தள்ளிடும், குடல்களையும் கீழ் நோக்கி தள்ளிடும். அப்போ இடுப்பில் வலி வரும், என்ன ப்ரெஷர் இல்லையா, இந்த ப்ரெஷர் வந்து நடு வயிற்றுலேருந்து மேலே கீழே 2 பக்கம் அழுத்துறதுனால கீழே போய் அழுத்தும் போது பேக் பெயின் வரும். சைக்கிள்ஸில் அந்த 3 நாளும் பேக் பெயின் இருக்கும். ஒன்று மேலே அழுத்துறதுனால இது என்ன பண்ணிடும், உதரவிதானத்தை மேல் நோக்கி அதனுடைய அந்த ஃப்ளாட்டான ஷேப்பில் இருந்து மேல் நோக்கி டோம்ங்கிற ஷேப்பு தள்ளிடும். இது தள்ளுறதுல என்ன ஆகும், நுரையீரலுக்கு விரிய இடம் பத்தாது. அந்த கேஸ் வெளியில் போகிற வரைக்கும், முட்டையும் வேஸ்ட்டும் வெளியில் போகிற வரைக்கும் இது ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். உதரவிதானத்தை முழுசாக விரிய விடாது, ஏன்னா இடம் பத்தாது உதரவிதானத்துக்கு. இந்த ஓவரியே விரிஞ்சு பலூன் மாதிரி ஆகி கிடக்கும். இந்த உதரவிதானத்துக்கு விரிஞ்சு கொடுக்கறதுக்கு இடம் பத்தாதனால இந்த உதரவிதானம் நுரையீரலை விரிவடைய விடாது, சுருங்க மட்டும்தான் செய்யும். அதாவது ரேசகம் மட்டும்தான் நல்லா நடக்கும், பூரகம் உள்ளுக்குள்ளே வரவே வராது, குறைஞ்சி போயிடும். இப்போ உட்சுவாச அளவும் குறையும். இந்த நாட்களில் உட்சுவாச அளவு குறையிறதுனால மேல் மூச்சு வாங்கும். உட்சுவாசத்தில் வரக்கூடிய உள்ளே இழுக்கக்கூடிய காற்றினுடைய அளவு குறையிறதுனால அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு நமக்கு குறையும். அந்த ஆக்சிஜன் அளவு குறையிறதுனால இதயத்துக்கு சப்ளை ஆகக்கூடிய ஆக்சிஜன் அளவும் குறையும். இதயத்துக்கு சப்ளை ஆகக்கூடிய ஆக்சிஜன் குறையிறதுனால அது வழக்கமான நாட்களில் எவ்வளோ ரத்தத்தை சுத்தம் பண்ணுமோ அதை விட குறைவாகத்தான் ரத்தத்தை சுத்தம் பண்ணும். அப்படி இதயத்திலிருந்து போகக்கூடிய ரத்தத்துலேயும் குறைவான ஆக்சிஜன் தான் இருக்கும். அப்போ உறுப்புகள் மந்தமாயிடும். இந்த 3 நாளில் பூரக ரேசமும் உருப்படியாக நடக்காது. இந்த பூரக ரேசம் உருப்படியாக நடக்காதனால உடம்பு முழுக்க டயர்டாகும். ஒரு பக்கம் இந்த வயிற்றில் வந்து வலி ஒரு மாதிரி படுத்தும், இடுப்பில் ஒரு மாதிரி வலிப்படுத்தும். இப்போ இன்ஹேல் கூட முழுசாக பண்ண முடியாது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும், உருப்படியாக காற்றுலேருந்து பிராணனை எடுத்துக்க முடியாது. அப்போ ரத்தத்தில் அந்த ஆக்சிஜன் இருக்காது, எல்லா உறுப்புகளும் மந்த நிலைக்கு போய், இந்த மந்த நிலைக்கு போகிறதுனால அந்த 3 நாள் டயர்டாகவே இருக்கும். இது ரத்தம் போகிறதுனால மட்டும் இல்லை, ரத்தம் போல உள்ளுக்குள்ளே ஸ்டக்காகி நின்றாலும் சரி, இர்ரெகுலர் சைக்கிள்ஸாக இருந்தாலும் சரி, இந்த 3 நாள் டயர்டாக இருக்கும். ஏன்னா அந்த லங்ஸ் விரிவடையாது. லங்ஸ் விரிவடைந்தால் தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி கிடைக்காதனால ஒட்டுமொத்த உறுப்புகளை வந்து மந்த நிலைக்கு போய் சோம்பல் வந்துடும். ஒட்டுமொத்த உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் கிடைக்கலன்னா மூளைக்கு மட்டும் எங்கேருந்து கிடைக்கும்? மூளைக்கும் ஆக்சிஜன் பற்றாக்குறையாகும், தூக்க நிலைக்கு போகும். நமக்கு எப்போவுமே கொட்டாய் வரும்ல, மூளைக்கு ஆக்சிஜன் போகிறது பத்தலை அப்படின்னா கொட்டாய் வந்து டயர்டாக இருக்க மாதிரியே இருக்கும், சோம்பலாகவே இருக்கும். இந்த 3 நாள் வந்து மூளைக்கு போகக்கூடிய பிராணனுடைய அளவே குறையும். இந்த பிராணனுடைய அளவு குறையிறதுனால மூளை வந்து அரை விழிப்பில் தூக்க நிலையிலே இருக்கும், அறத்தூக்கத்திலே இருக்கும். இப்போ இந்த அறத்தூக்கத்தில் உருப்படியாக சிந்திக்க முடியாது, குழப்பமாகவே இருக்கும். இதை வந்து மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இயல்பு, சைக்கிள்ஸ் நடக்கக்கூடிய இயல்பு. இப்போ இதுக்கு தான் ஆரம்பத்திலே கொடுத்த விளக்கம். உப்பினுடைய இயல்பு என்ன, ஒரு உடலினுடைய உறுப்புக்கு அந்த உறுப்பை வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுத்து விரிவடைய வைக்கிறது, அதாவது வாசலை திறக்கிறது, சுருக்கமாக வாசலை திறக்கிறது, அதே நேரத்தில் அந்த பொருளை ஓட வைக்கிறது, இயக்க நிலைக்கு தூண்டுறது. இயக்க நிலையில் இல்லாத ஒடுக்க நிலையில் இருக்கக்கூடிய திட நிலையில் இருக்கக்கூடிய பொருட்களை கரைச்சி இயக்க நிலைக்கு தூண்டுறது. இப்போ உப்பை சாப்பிட்டா இந்த மூளை வன்னியானது குறைஞ்சு ஃப்ரீ ஆகும். இந்த மூளை வன்னியிலிருந்து உற்பத்தியாகிற அபான வாயு சூடானது குறையும். இந்த அபான வாயு பிரிஞ்சு வெளியில் போகிறதுனால மேல் நோக்கி அழுத்திட்டு இருந்து இந்த ஓவரியை சுருக்கி வச்சது, தடை பண்ணி வச்சது, இந்த ஃப்ளோவை தடுத்துட்டு இருந்து அந்த வாயு எதிர்த்து நின்று வாயு வெளியில் போகிறதுனால
இப்போ ஓவரி மெல்ல திறக்க ஆரம்பிக்கும், அந்த வாசல் திறக்க ஆரம்பிக்கும். இதே உப்பு வாசல் திறக்கிறதோடு இல்லாமல் உள்ள அடங்கி இருந்த சரிபடாத அந்த ஸ்டாச்சுரேட்டட் ஃபேட் எல்லாமே கருமுட்டைக்குள்ளேயும் எண்ணெய் தான் இருக்கும். நம்ம சாப்பிட்டு எந்த உணவை சாப்பிட்டாலும் அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்தை நம்ம கிரகிக்கிறோம். அந்த சத்தில் அந்த பொருளுடைய உப்பு எண்ணெய் ரெண்டுமே இருக்கும். குளிர் காலத்தில் இந்த எண்ணெய் உறைஞ்சி தங்கிக்கும். இப்படி உடம்புல உறைஞ்சி தங்குற எண்ணெய் வளலை. இந்த வளலையை உப்பானது கரைச்சி டைலூட் ஆக்கி எண்ணெயாக மாற்றும். இந்த எண்ணெயை லூப்ரிகண்ட்டாக வச்சுக்கிட்டு இயக்கத்தை நடத்தும், அதாவது புண்ணு பண்ணாமல் நடத்தும். வெறுமனே ஒரு இடத்துல ஓட்டம் மட்டும் தூங்கி விட்டால் அந்த இடம் ரணமாகும். ஆயிலோட லூப்ரிகண்ட்டோடு சேர்த்து ஓட்டமும் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடம் ரணமாகாது, ஸ்மூத்தான ஃப்ளோவாக இருக்கும். இந்த உப்பு அபான வாயுவை நீக்கி ஓவரிக்கு எதிர்த்து நின்று வாயுவை நீக்கி அது செயல்படுறதுக்கு வழி செஞ்சிடும். அதே நேரத்தில் லூப்ரிகண்ட்டான எண்ணெயையும் உருவாக்கி இருக்கிற கட்டியாகி போயிருந்த கருமுட்டையும் திக்காகி போயிருந்த அந்த ரத்தத்தையும் டைல்யூட் பண்ணி ஓடக்கூடிய இயல்பு கொண்டு வந்துடும். இப்போ வாசலும் திறக்கிறதுக்கு ஓவரிக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இது கொடுத்துறதுனால கருவாயும் திறக்கும். உள்ளே இருக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் திடநிலையிலேருந்து திரவ நிலைக்கு மாற்றி வச்சுருக்கிறதுனால ஓட்டமும் ஃப்ரீயாக நடக்கும். இப்போ உப்பு ரொம்ப அவசியம். இந்த உப்பு சுவை தேவை அப்படிங்கிறது புரிஞ்சுக்காம, ஆனால் உப்பு உடம்பு தேடுது அப்படிங்கிறத உணர்ந்து நான்வெஜ்லாம் உப்பு ஜாஸ்தி இருக்கும், உப்பும் ஜாஸ்தி இருக்கும், எண்ணெயும் ஜாஸ்தியாக இருக்கும், கறியும் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது அசத்தான மலமும் ஜாஸ்தி இருக்கும், எண்ணெய் உப்பு எல்லாம் ஜாஸ்தி இருக்கும். இதை இந்த ஸ்பைசி காரசாரமாக சாப்பிடணும், அப்போ தான் வாசல் திறக்குங்கிறத உடம்பே கேட்குறத புரிஞ்சுக்கிட்டு அந்த சமயத்தில் நான்வெஜ் சாப்பிடக்கூடியவர்கள்லாம் உண்டு. இந்த நான்வெஜ் என்ன பண்ணிவிடும், ஆரம்ப நிலையில் ஃப்ளோவை தூண்டிவிடும். அதில் இருக்கக்கூடிய காரமும் இந்த ஸ்பைசஸும் உப்பும் எண்ணெயும் எல்லாம் ஆரம்ப நிலையில் தூண்டிவிடும். ஆனால் பின்னால் இதே தடையாக மாறிவிடும். ஏன்னா இந்த ஆட்டு இறைச்சியோ மாட்டு இறைச்சியோ சிக்கனோ ஏதோ சாப்பிட்டா அதனுடைய தசைகளுக்கு இடுக்கல் எல்லாம் தசைகளுக்குள்ளே எல்லாம் அது ஃபேட்டை சேகரித்து வச்சுருக்கோம். அது உடம்பு முழுக்க ஏகப்பட்ட ஃபேட் வச்சுருக்கோம். ஏற்கனவே நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டை செரித்து இயக்க நிலை கொண்டு வராமல் தான் ஃப்ளோவே பிளாக் ஆகுது. இதை செரிக்க முடியாதனால தான், இந்த வரலையை செரிக்க முடியாதனால தான் உடம்புல கிளாட்ஸு, தடை, மலச்சிக்கல் எல்லாம் உருவாகுது. இதில் இன்னொரு விலங்கை எடுத்து அந்த விலங்குடைய இறைச்சியை சாப்பிட்டு அந்த விலங்குலேருந்து கிடைக்கக்கூடிய ஃபேட்டை எப்படி செரித்து மறுபடியும் இயக்கத்தை கொண்டு வர்றது? இது பின்னால் பெரிய தொந்தரவாயிடும். நம்ம ஏற்கனவே உடம்புல இருக்கிற வரலை, அந்த ஆட்டு இறைச்சியிலேருந்து கிடைச்ச வரலை, இதெல்லாம் சேர்ந்து பின்னாடி தொந்தரவு 2 மடங்காக கொடுத்துரும். முதல் தடவை சாப்பிடும்போது, சில தடவைகள் சாப்பிடும்போது அந்த ஆட்டு இறைச்சிலேயோ இந்த அசைவத்திலேருந்து கிடைக்கக்கூடிய உப்பானது முன்ன சொன்ன மாதிரி இந்த ஃப்ளோவுக்கு உண்டான எல்லா உதவிகரமான வேலையும் செய்து எல்லாத்தையும் டைல்யூட் ஆக்கி லூப்ரிகண்ட்டையும் சேர்த்து வாசலையும் திறந்து சுவை மொட்டுக்கெல்லாம் திறந்து விட்டு எல்லாத்துக்கும் உதவி பண்ணும், மலச்சிக்கலையும் நீக்கும். ஆனால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஃபேட்டு நாள்பட உடம்புல சேகரமாயிட்டே கடைசியாக டியூமரில் முடியும். அதனால் இது புத்திசாலித்தனம் இல்லாத வேலை, சுத்த மடத்தனமான வேலை. இதை சாப்பிடக்கூடாது. அதனால் சூப்பாக சாப்பிட்றவங்க உண்டு, அது பெட்டர். இந்த உப்புக்கு பித்தம்னு ஒரு பேர் உண்டு. அதனால் கரிசாலை பித்தகாரி. இந்த கரிசாலையை சாப்பிட்டோம்னா கரிசலாங்கண்ணியில் இருக்கக்கூடிய உப்பு சத்தானது அதிலே அயமும் இருக்கும், ரசமும் இருக்கும். இந்த உப்பு சத்து கரிசாலையில் இருக்கக்கூடிய அயம் உப்பு, பிரண்டையில் இருக்கக்கூடிய உப்பு அல்லது கட்டின உப்பு, இந்த உப்பு கட்டுக்கு 4 மூலிகை சொல்லியிருக்கும். இந்த 4 மூலிகையிலையும் ஒன்று முருங்கை, பிரண்டை, கரிசாலை, இலந்தை, இதோட காடி நீரையும் சேர்த்துக்கணும். இதெல்லாம் உப்பு இருக்கக்கூடிய சரக்குகள், உப்பு அயமும் இருக்கக்கூடிய சரக்குகள். வெறும் உப்பு இருக்கிறதுனா காடி நீரை சேர்த்துக்கலாம். இப்படி இந்த உப்பை உள்ளே சேர்த்துக்கணும். அதனால் கரிசாலையை சாப்பிட்றதுனால பெண்களுக்கு இந்த மாதவிடாய் இந்த ருது தொந்தரவு இல்லாத நடக்கும். ஓவர் ஃப்ளோவும் ஆகாது,
புவர் ஃப்ளோவும் ஆகாது, ப்ராப்பராக நடக்க வேண்டியது நடக்கும். ஏன்னா அந்த கரிசாலையில் இருக்கக்கூடிய உப்பு எல்லாத்தையும் டைல்யூட் ஆக்கி லூப்ரிகண்ட் சேர்த்து அந்த ஓட்டத்தை கரெக்டாக நடத்திடும். அந்த கரிசாலையில் இருக்கக்கூடிய அயச்சத்தானது காரத்தன்மையை கொடுத்து எப்போ ஓட்டத்தை நிறுத்தணுமோ அப்போ நிறுத்திடும். கரிசாலை வந்து ஒரு வரம், இது தனியாக ஒரு டாப்பிக்கே எழுதியிருக்கும். கரிசலாங்கண்ணி வந்து பெண்களுக்கு ஒரு வரம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். அதை நூலில் படிச்சுக்க எழுதிக்க வேண்டியது. இதே கரிசாலை மை பண்ணாலும் இதே விளக்கம் தான். ஏற்கனவே கரிசாலை மைக்கு விளக்கம் இருக்கும். ஆடியோ ரோமன் லெட்டர் 1 அந்த சப்டைட்டில் 1, 2 இது எல்லாம் கரிசாலை மையும் கண்மை ஏன் தயாரிக்கணும், ஏன் பூசணுங்கிற விளக்கம் இருக்கும். இது இன்னொரு விதமான விளக்கமும் கூட. இந்த கரிசாலையில் இருக்கக்கூடிய உப்பும் அயமும் வந்து உப்பானது என்ன செஞ்சிடும், கண்குள்ளே போகும்போது கண்ணில் இருக்கக்கூடிய கேட்ராக்ட், இந்த அசைவில்லாத இறுக்கமாகி அடைவிட்டு போன வளையை, அதாவது உறைஞ்சு போன வளையையும் தடையும் கரைச்சி இயக்க நிலை கொண்டு விடும். அப்போ அந்த தடைகள் எல்லாம் கரைஞ்சி கண் பார்வை வந்து தெளிவடையும். அதே கரிசலையில் இருக்கக்கூடிய காரத்தன்மையான அயம் என்ன பண்ணும், ரொம்ப டைல்யூட் ஆகி போய் வளலை கோர்த்து நீர் கோர்த்து டைல்யூட் ஆகி போய் பார்வை மங்கி போன கண்ணாக இருந்தாலும் இந்த நீரை எல்லாம் வந்து காலியாக்கிட்டு அந்த இடத்த வந்து சூடு பண்ணி அந்த நீரை எவாப்ரேட் ஆக்கி கண் ஒளியை மீற வைக்கும். இந்த கரிசாலைக்கு இது இன்னொரு வகையான விளக்கம்.